Hey all, hope you are doing good. ஸோ இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் சாப்டர், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டருடைய கண்டினியூஷன், அதாவது பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ செயின்ஸ். லெட் மீ என்டர் இன் டு த ஸ்க்ரீன். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ செயின்ஸ் ஆஸ் வி நம்ம பாஸ்டில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் செயின் பார்த்தோம். ஸோ நான் வந்து it's a condition to move to the next topic, that is inheritance of two genes. இப்போ ஒரு ஜீன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு மோனோஹைப்ரிட் கிராஸ், மெண்டல்ஸோடைய கான்செப்ட் எல்லாமே மோனோஹைப்ரிட் கிராஸில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து டைஹைப்ரிட் கிராஸில் பார்க்கலாம். த கான்செப்ட் were given is Mendel found that the seeds resulting from the crossing of the plants. ஆக்சுவலாக நம்ம வந்து அங்கே let me change the color, yellow color, and already it's having green color, right? Yellow color, as we have seen round yellow shaped seed as well as the wrinkled green color seed. This is a character as we seen in the Mendelian traits. சீட் ஷேப்பில் நம்ம வந்து இந்த கான்செப்டை பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு தான் இங்கே டைஹைப்ரிட் கிராஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ சேஞ்ச் த கலர் அண்ட் I'll explain you. இங்கே வந்து they were expressing the yellow color. The yellow color was dominant over green color, and the round shape was dominant over wrinkled. Round shape is the dominant, wrinkled விட round shape is the dominant character, green color விட yellow is the dominant. ஓகேவா? நம்ம அங்கே எப்படி பார்த்தோம், மோனோஹைப்ரிட் க்ராஸஸ் பிட்வீன் எல்லோ அண்ட் க்ரீன் வந்து பார்த்தோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஸோ இதை வச்சு நம்ம வந்து பனட் ஸ்கொயர் க்ராஸ் பண்ணுறது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ லெட் அஸ் see the genotypic symbols. Y, capital L, Y for dominant yellow color. இது வந்து நம்மளுடைய அசம்ஷன்ஸ். கேபிட்டல் Y which is a dominant yellow seed color, and small y is a recessive green color. Small y is a recessive green color, where capital R is a round shaped and small r is a wrinkled shape. So the genotype of the parents எப்படி எழுதலாம், capital R, capital R, capital Y, because இது எல்லாமே டாமினண்ட்டாக. இது என்னது, எல்லோ கலர், இது ரவுண்ட் ஷேப்டு. அதே மாதிரி ரெசசிவ், இது வந்து டாமினண்ட், அண்ட் ரெசசிவ் பிளான்ட்டுக்கு நம்ம எப்படி எழுதலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் y which denotes green in color, small r which denotes wrinkled. ஓகேவா? இதுதான் பேரண்ட்டுக்கான ஜீனோடைபிக் ரேஷியோ. and the crosses between these two plants can be written as கீழே வந்து எழுதியிருக்காங்க. and these gametes unite fertilization to produce, இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெண்டல் அதுக்கப்புறமா F1 பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அதை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ண பிறகு 3/4 ஆஃப் த F2 பிளான்ட்ஸ் வேறு F2 plants were yellow seeded, and 1/4 of the green plants. So the yellow and the green color is segregated 3:1 ratio. Round and wrinkled shape also segregated 3:1 ratio. அங்கே எப்படி வந்து ஒரு டால் பிளான்ட் அண்ட் ட்ராஃப் பிளான்ட்டை க்ராஸ் பண்ணும்போது ஃபீனோடைபிக் ரேஷியோ வந்து 3:1 வந்ததோ, இங்கே அப்படியே தான் எல்லோ அண்ட் க்ரீனை க்ராஸ் பண்ணும்போது 3:1 ரேஷியோ. டாமினன்ட் கேரக்டர் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, ரெசசிவ் கேரக்டர் க்ரீன் கலர் வந்து 1 வந்திருக்கு. ஸோ தட் இஸ் அவங்க வந்து அதனால 3/4 அதுக்கப்புறமா 1/4 அப்படின்னு நோட் பண்ணாங்க. இது வந்து டாமினன்ட் எல்லோ, இது வந்து ரெசசிவ் க்ரீன் கலர். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்டு அண்ட் wrinkled shaped. ரவுண்ட் ஷேப் வந்து 3/4, wrinkled is 1/4. this is a phenotypic ratio. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். லெட் மீ இங்கே வந்து இங்கே வந்து they were given round, ஓகேவா, round yellow, wrinkled though they were given explanation along with the. ஸோ RY எடுத்துக்கலாம், இங்கேருந்து RY எடுத்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணால் you'll get something like RR, and this is RY, and this is RY, and this is, I'll write here capital Y, small y. இதில் வந்து let me specify the color. இதில் வந்து
இது மட்டும்தான் க்ரீன் wrinkled. இது வந்து கேபிட்டல் ஆர். திஸ் இஸ் டாமினன்ட் ரவுண்ட் ஷேப்டு கரெக்டா. And this is also the dominant one, round shaped, and this is also the yellow shaped. Okay, let me erase this. Here the concept says are the four characters that I இப்போ நான் வந்து எழுதின இந்த 4 characters இந்த 4 characters தான். Let me explain you one more time. make eraser. Okay, let me இப்போ வந்து இங்கே கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்குது, ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் இருக்குது. let me cross this. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஓகேவா, and capital R small y, and இங்கே பாருங்கள் small r capital Y, and this is capital Y small y. இதுதான் வந்து they were given. ஸோ இந்த 4 தான் அவங்க வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் F1 ஜென்ரேஷனுக்கான ஒரு பிளான்ஸாக. ஸோ நெக்ஸ்ட்டு F1 ஜென்ரேஷன் பிளான்ஸே செல்ஃப் பாலினேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்ஒய் அப்படியே க்ராஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்ஒய் அப்படியே க்ராஸ் பண்ணியிருக்காங்க. they were crossing like this. ஓகே, ஸோ அந்த மாதிரி க்ராஸ் பண்ணி கிடச்சது தான் இந்த பனெட் ஸ்கொயர். இட்ஸ் a very easy thing. நீங்களே க்ராஸ் பண்ணி பாருங்கள். if you have any doubts, I'll conduct the Google Meet session. let us discuss in that. ஸோ ஒன்றுமே இல்லை, இது இந்த ஆர்ஒய் க்ராஸ் பண்ணிங்கன்னா சேம் த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் டபுள் ஒய் வரும் இல்லைங்களா. ஸோ இதே கான்செப்ட் தான். இதோ இதை எடுத்து இது கூட க்ராஸ் பண்ணும், இதை எடுத்து இது கூட, இதை எடுத்து இது கூட, இதை எடுத்து இது கூட. திஸ் இஸ் த சேம் திங் விச் ஃபாலோஸ் everything. So I think you might not get doubt in this Punnett square. Even if you have any doubts, you can ask me. So இதே மாதிரி தான் such a good ticks were obtained. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெண்டுமே கேபிட்டலில் இருந்ததுன்னா தட் இஸ் ரவுண்ட் ஷேப்டு. எல்லோ இஸ் அ டாமினன்ட் கலரு. இங்கேயும் ஆர் இஸ் அ டாமினன்ட் கேரக்டர், ரவுண்ட் ஷேப் எல்லோ. இங்கே ஒய் இருக்குது, ஸோ ரவுண்ட் எல்லோ. இங்கேயும் கேபிட்டல் ஆர் இருக்குது. கேபிட்டல் இருக்கிற இடத்துலலாம் அந்த கேபிட்டலுக்கான கேரக்டர் தான் டாமினண்ட்டாக வரும். இங்கே கேபிட்டல் ஒய் இருக்கா, ஸோ எல்லோ கலர் இஸ் அ டாமினன்ட். இங்கே கேபிட்டல் ஆர் இருக்கா, ஸோ ரவுண்ட் இஸ் அ டாமினண்ட்டாக. லெட் மீ ஷோ யூ த எக்ஸாம்பிள். இங்கேயும் கேபிட்டல் ஆர் இருக்குது, கேபிட்டல் ஒய், ரவுண்ட் எல்லோ. இங்கே பார்த்தீங்க வந்து ஸ்மால் ஆர் இருக்குது. ஸ்மால் ஆர் மீன்ஸ் wrinkled கரெக்டாக, பட் கேபிட்டல் ஒய் இருக்குது, ஸோ இட்ஸ் எல்லோ wrinkled. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் திங். அண்ட் கீழே வந்து they were given the ratio, that is ரவுண்ட் எல்லோ எவ்வளோ இருக்குது, ரவுண்ட் க்ரீன் எவ்வளோ இருக்குது, wrinkled எவ்வளோ இருக்குது. ஸோ the ratio is 9:3:3:1. திஸ் ரேஷியோ வந்து பின்னாடியும் ஒரு இடத்துல வரும், தட் இஸ் மெண்டலின் ரேஷியோ அண்ட் ஹவுஸ் ஃப்ளையோடைய இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் law of independent assortment, which is the same concept. law of independent assortment, the same ratio 9:3:1. let me change student. ஸோ அதே தான் F1 பிளான்ட்டில் எப்படி those to remember the segregation of 50 ஒரு கேரக்டர் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து which is independent of the wrinkled shape, and the wrinkled shape வந்து which is independent of the round shape. The 50% they were given here. The segregation of 50% of R and 50% of R is independent from the segregation of which are independent to each other. சரியா, இது டிபெண்ட் ஆகிதான் இது இருக்குது அப்படின்னு கிடையாது. இது தனியாக எக்ஸிஸ்ட் ஆகும், இது இன்னொன்று தனியாக எக்ஸிஸ்ட் ஆகும். சிமிலர்லி அதே மாதிரி தான் ஒய் கேரக்டர்ஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ட்ரைட்ஸ் எக்ஸிபிட் ஆகுறதால 100%ல் ஒவ்வொரு ட்ரைட்டுக்கும் 25% கிடைக்கும். சரியா, இப்போது இதுக்கு 25%னா ஐ மீன் இதுக்கு ஒரு 25% ஆல்மோஸ்ட் ஃபோர்த்துக்கும். ஸோ 1/4 தான் கம்போசிஷன் கிடைக்கும். திஸ் வி எக்ஸ்பிளைன்டு இந்த அபவ் த பன்னெட் ஸ்கொயர் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்.
chromosomal theory of inheritance. Mendel proposed this, but this was not much spread on that time. Okay, uh, let me show you this. They were calling genes as factors. Okay. Finally, Mendel work suggested that the factors were discrete units. Factors genes வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிட். He could not provide any physical proof, but he said like this, என்னன்னா stable discrete units which are control the expression of the traits, the pair of alleles which do not blend with each other. And Mendel's approach using mathematics was also correct, but was not acceptable on that time. Okay, let me tell you what they are saying. இங்கே வந்து genes ஃபஸ்ட் வந்து ஜீன்ஸ் ஆர் த டிஸ்கிரிட் யூனிட்ஸ். ஜீன்ஸ் வந்து ஒரு தனிப்பட்ட யூனிட். ஸோ அதை வந்து மிக்ஸ் ஆகாது, பிளெண்ட் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தே டூ நாட் பிளெண்ட், கரெக்ட். அதுக்கப்புறமா தேர்ட்லி வந்து மெண்டல்ஸ் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது அங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஹோல் ஸ்கொயர் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. பட் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் கொடுக்கல. ஸோ பீப்புள் வாஸ் நாட் பிலீவ் இன் தட். ஓகே, ஸோ அந்த இதே சேம் கான்செப்ட் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லேட்டர் வாஸ் டிஸ்கஸ்ட் பை சட்டன் அண்ட் போவரி. The independently is okay. The same concept, the three scientists in 1900 D. Virus, Correns and Testmark rediscovered the Mendel's results of inheritance of characters, led to discovery of the nucleus. They were called chromosomes. Chromosomes அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அவங்க தான் சொல்லியிருக்காங்க. But taking place, scientists were able to carefully observe the cell division. This led to the discovery of the structures in the nucleus and appeared to be chromosomes, which are colored bodies which are visualized by staining. 1902 chromosomes movement during meiosis has been worked out. Chromosomes, நியூக்ளியஸ்குள்ள chromosomes அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு discovered by D. Virus, Correns and Testmark. Okay, and okay, this led to the discovery of the structures. Okay, முடிஞ்சது. These were called as a chromosomes. Yes, these were called as a chromosomes, and later the chromosomes can be visualized by under staining na they were given some color to the structures which will appear under the microscope. சரியா? அதுக்கப்புறமா Walter Sutton and Boveri noted the behavior of the chromosomes அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை டி வைரஸ் கால்டஸ் அண்ட் ட்ராஸ்மார்க் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தே கேன் பி அப்சர்வ்ட் பை யூஸிங் மைக்ரோஸ்கோப். பட் சட்டன் அண்ட் போவெரி வந்து அப்சர்வ்ட் த கேரக்டர்ஸ் ஆஃப் அ குரோமோசோம் விச் ஆர் சிமிலர் டு ஜீன்ஸ் and used chromosomal movement. Okay, நம்ம வந்து மைட்டோசிஸ் இஸ் கால்டு ஈக்குவேஷனல் டிவிஷன். இது வந்து நம்ம செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டரில் படிப்போம். மைட்டோசிஸ் இஸ் அ equational division and meiosis is the reduction division. Meiosis which occurs in the sexual reproduction. It is important that chromosomes as well as genes வந்து ரெண்டுமே பார்ஸாக தான் இருக்கும். Okay, the two alleles of the gene pair are located on the homologous sites of the homologous chromosomes. Sutton and Boveri observed the chromosomes genes were in a similar manner, were acting as a similar manner. அதாவது chromosomes was parallel to the behavior of the genes. chromosomes பாரா இருக்கும், genesம் பாரா இருக்கும். ஓகேவா? This was a concept was given by Sutton and Boveri. Chromosomes வந்து discovered by three scientists. D. Virus அவங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Sutton and Boveri observed with the Mendelian concept கூட chromosomes which has a parallel behavior to genes ஓட behavior. இவ்வளோ இந்த ரெண்டு கான்செப்ட். அதுக்கப்புறமா independent of each other, different color. Yes, they were explained this. என்னன்னா இங்கே வந்து இங்கே ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது, பட் இங்கே ஆரஞ்சு இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ there is a possibility of chances of mixing. ஓகேவா? இந்த தான்
independent, so independent assortment of chromosomes. ஸோ இங்கே ஆரஞ்சு இருந்தால் இங்கே க்ரீன் தான் இருப்பேன் அப்படின்ற கான்செப்ட் இல்லாமல் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ், எந்த குரோமோசோம் வேணால் எந்த இடத்துலையும் வேணால் இருக்கலாம். இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸில் வந்து 2 சயின்டிஸ்ட், அதாவது டி வைரஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் அவங்க வராங்க, சட்டன் அண்ட் போவரி அந்த 2 சயின்டிஸ்ட் வராங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் அண்ட் ஓகே, சட்டன் அண்ட் போவரி argued that the pairing and the separation of the chromosomes would lead to the segregation of the pair of factors they carried. Pairing and separation of the pair of chromosomes would lead to segregation of factor. Certain Bowery knowledge of chromosomal segregation is called chromosomal theory of inheritance. Chromosomal theory of inheritance. Pairing and separation of the ஒன்று பேர் பண்ணுறது இல்லைன்னா செப்ரேஷன் ஆஃப் த குரோமோசோம் என்ன நடக்கும்னா செக்ரிகேஷன், லா ஆஃப் செக்ரிகேஷன் நம்ம மெண்டலியன்ஸில் பார்த்துருப்போம். செக்ரிகேஷன் ஆஃப் அ பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தி கேரிடு அக்குமுலேட் ஆகும், செக்ரிகேஷனை குவிக்கும். ஸோ அந்த புது இன்னொரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அட்டைன் ஆகும். Sutton and Bowery argued that the pairing and separation of pair of chromosomes which already வந்து ஒரு பேராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதை பேர் பண்ணுறதும் அதை செப்ரேட் பண்ணுறதும் which causes some changes அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சட்டன் அண்ட் போவரி நாலேஜ் ஆஃப் குரோமோசோமல் செக்ரிகேஷன் அண்ட் மெண்டலியன் பிரின்சிபல்ஸ். குரோமோசோமலோடைய செக்ரிகேஷன் அதுக்கப்புறம் மெண்டலியனுடைய பிரின்சிபல்ஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன், குரோமோசோமல் theory of inheritance. Following Sutton and Bowery chromosomal segregation along with the Mendelian principles ரெண்டுத்தையும் சேர்த்து chromosomal theory of inheritance அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. என்ன பார்த்தோம், Sutton and Bowery வந்து explained about what we discussed. Yes, let me scroll. Sutton and Bowery, what we discussed is he said that the chromosomal behavior which is a parallel to the behavior of the genes, chromosomal segregation ayum pairing and separation of the chromosomes which leads to segregation of the chromosomes, some changes in chromosome nadakum. So chromosome behaviorum Mendelian principle ரெண்டும் சேர்ந்து வந்தது இந்த chromosomal theory of inheritance. இது வரைக்கும் ஓகேவா? And let me next concept they were given is T.H. Morgan. This is also the previous year question. They were asked T.H. Morgan வந்து worked with the tiny fruit fliesல work பண்ணவர் வந்து, அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக ஒர்க் பண்ணவர் வந்து T.H. Morgan. ஃப்ரூட் ஃப்ளைஸ் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் சிந்தட்டிக் மீடியம் லேபில் கல்ச்சர் பண்ணி அதோடைய கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் வந்து ஜஸ்ட் 2 weeks அண்ட் ஒரே சிங்கிள் மீட்டிங்கில் தே கேன் ப்ரொடியூஸ் அ மெனி ஃப்ரூட் ஃப்ளைஸ். அதோடைய குரோமோசோமல் நம்பர் விச் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதனால் ஹியூமன் பீயிங்ஸில் போய் ஸ்டடி பண்ண முடியாது இல்லையா, கரெக்டாக. ஸோ அதனால் இந்த ஃப்ளைஸில் வந்து தே ஆர் மேடிங் ஸ்டடி. T.H. Morgan ஃப்ரூட் ஃப்ளைஸ், அதாவது ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் அப்படின்ற ஸ்பீஷஸில் ஸ்டடி பண்ணவர் வந்து T.H. Morgan. Sutton and Bowery chromosomal theory of inheritance, pairing and separation of the chromosomes, pair of chromosomes would lead to the segregation of the chromosomes. Okay, next Morgan, linkage and recombination. First, linkage. Morgan explained dihybrid crosses of a Drosophila studied genes. இங்கே வந்து மார்கன் வந்து என்னென்ன ஹைப்ரிடைஸ் பண்ணாங்கன்னா எல்லோ பாடிட் அண்ட் ஒயிட் ஐ ஃபீமேல்ஸ், ப்ரௌன் பாடிட் ரெட் ஐ மேல்ஸ் ஆர் இன்டர்கிராஸ்ட். சேம் அங்கே எப்படி நம்ம எல்லோ க்ரீன் அப்படின்னு பார்த்தோமோ முன்னாடி ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் சாப்டர், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லோ அண்ட் க்ரீன் ரவுண்ட் ஷேப் ரிங்கர் ஷேப்பில் அந்த கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ சேம் அதே கான்செப்ட் they were crossing the yellow bodied and white eyed females and brown bodied red eye males. The genes were independent. அங்கே சொன்ன மாதிரியே ஒவ்வொரு ஜீன் வந்து இன்னொரு ஜீனை டிபெண்ட் ஆகிருக்காது. they are independent with each other but significantly ratio deviated very significantly from the
9:3:1. Okay, he observed that the two genes did not segregate independently of each other in the F2 generation. F2 ratio deviated very significantly from the 9:3:1. They are saying it is certainly deviated from the ratio of 9:3:1. சரியா? Morgan and his group knew the genes were located on the X chromosome. The two genes were dihybrid crosses. Okay, Morgan வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the physical association or the linkage of two genes, ரெண்டு ஜீன்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது, which is called linkage அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறமா recombination, physical association of genes on a chromosome is known as physical association of genes. குரோமோசோமில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து ரெண்டும் ஒன்றா செய்கிறது வந்து ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கேஜ் அப்படின்னா ரெண்டு ஜீன்ஸ் லிங்கேஜ் அசோசியேஷன் ஆர் த லிங்கேஜ் ஆஃப் டூ ஜீன்ஸ் வந்து லிங்க் ஆனால் இட் இஸ் கால்ட் லிங்கேஜ். அண்ட் ஃபிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் த ஜீன்ஸ் வந்து குரோமோசோமில் அசோசியேஷன் ஆச்சுன்னா அந்த கண்டிஷன் இஸ் கால்டு ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகாம்பினேஷன் வந்து லூஸ்லி பேக்கடில் தான் ஆகும். ரீகாம்பினேஷன் டு டிஸ்கிரைப் த ஜென்ரேஷன் ஆஃப் நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன்ஸ். நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன் இப்போ வந்து தாத்தாக்கு அந்த ஜீன் இருக்கும், ஸோ அது விச் இஸ் கேரி டு கிராண்ட் சனுக்கு, பட் பேரண்ட்ஸ்க்கு அந்த ஜீன் இருக்காது. ஸோ தட் இஸ் த கண்டிஷன் ரீகாம்பினேஷனில் இருக்கிறது. சரியா? நெக்ஸ்ட் வந்து recombination. Morgan for grouped yes, some genes were very tightly packed. ஸோ ரொம்ப டைட்டாக இருந்தால் அது வந்து ரீகாம்பினேஷன் நடக்காது. என்ன ரீகாம்பினேஷன்னா லிங்கிங் ஆஃப் ஜீன்ஸ் ஆன் குரோமோசோம்ஸ், இதுதான் ரீகாம்பினேஷன். ஸோ டைட்லி பேக் ஆகிருந்ததுன்னா ரீகாம்பினேஷன் எங்கேருந்து நடக்கும்? ஸோ நடக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்ட் த ஜீன்ஸ் ஒயிட் அண்ட் எல்லோ ஆர் வெரி டைட்லி லிங்க்டு. ஃபீமேல்ஸ் வந்து they were very tightly linked. ஸோ 1.3% ஆஃப் ரீகாம்பினேஷன் மட்டும்தான் அது காட்டுச்சு. ஸோ whereas white and miniature wings showed a 37.2 recombination because அதில் வந்து linkage வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. they were linked tightly. frequency okay, this is Morgan வந்து லிங்கேஜ் எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து எந்தெந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். மார்கன் வந்து லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா மார்கன் ஆல்சோ ஸ்டடிட் அபவுட் த ஃப்ரூட் ஃப்ளைஸில் தான் இந்த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் எல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணது. அதாவது ஃப்ரூட் ஃப்ளைஸ், அது பேர் வந்து ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர். ஓகே, சட்டன் அண்ட் போவரி எக்ஸ்பிளைன்டு the chromosomal behavior is almost parallel to the behavior of the genes, and chromosome was discovered by D virus. okay, இந்த சயின்டிஸ்டில் நம்ம பார்த்தோம் இங்கே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து இன்னொரு சயின்டிஸ்ட் வராது, தட் இஸ் மார்கனுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ஃபஸ் ஸ்டூடெண்ட் யூஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் வச்சு பேச ஆரம்பித்தார். இப்போ ஒரு ஜீன் இன்னொரு ஜீன் இருக்குன்னா இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீன்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். மேப் அட் த பொசிஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ். the distance between the genes இந்த கான்செப்ட் கொண்டு வந்தது ஆல்ஃபர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ கான்செப்ட் அவங்க பேர் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன், லிட்டில் ஆல்ஃபா ஸ்டூவர்ட், நம்ம கார்ட்டூன் சேனல்ஸில் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த பேர் ஆல்ஃபர்ட் ஸ்டூவர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜெனட்டிக் மேப் கான்செப்ட் கொண்டு வந்தது அவர் தான் ஆல்ஃபர்ட் ஸ்டூவர்ட். ஓகேவா? திஸ் வாஸ் அ கான்செப்ட். டி வைரஸ் அப்படின்றாரு குரோமோசோமை டிஸ்கவர் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து சட்டன் அண்ட் போவரி வந்து என்ன சொன்னார்னா, குரோமோசோம் த பிஹேவியர் ஆஃப் த குரோமோசோம்ஸ் விச் இஸ் ஆல்மோஸ்ட் parallel டு த பிஹேவியர் ஆஃப் த ஜீன்ஸ். குரோமோசோம்ஸும் பேரா எக்ஸிஸ்ட் ஆகும், ஜீன்ஸும் பேரா எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் பேரா எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் pairing and separation of the pair of chromosomes will lead to the segregation of the chromosomes ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்ட்டு சட்டன் அண்ட் போவரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஹெச் மார்கன் வந்து ஃப்ரூட் ஃப்ளை மெலனோகாஸ்டர்
வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ஃபர்ட் ஸ்டூவர்ட் பேஸ்ட் ஆன் த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் வச்சு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன் மேப்பிங் ஆஃப் த ஜீன்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஆல்ஃபர்ட் ஸ்டூவர்ட். This was a scientist. Okay, and the next concept is we are moving to polygenic inheritance. Polygenic inheritance na okay, they were given yes such traits are generally controlled by 3 or more genes and thus are called polygenic traits. For example, height and tall short of the people are two distinct alternatives but a whole range of possible heights. ஸோ இப்போ ஒரு கேரக்டர் இருக்குன்னா, இப்போது ஒருத்தர் வந்து ஹைட்டாக டாலாக இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து விச் இஸ் கண்ட்ரோல்டு பை 2 or 3 ஜீன்ஸ் மூலயமா கண்ட்ரோல் ஆகுது. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பாலிஜெனிக் ட்ரைட்ஸ். Involvement of multiple genes is called polygenic inheritance is also taken into account and they were given as ஏபிசி. இப்போ வந்து ஏபிசி கேபிட்டலில் இருக்கவங்களுக்கு த ஹியூமன் விச் இஸ் அ டாமினன்ட் ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு வந்து டார்க் ஸ்கின் இருக்குது அப்படின்ட்டு they were given and the recessive forms வந்து ஸ்மால் ஃபார்ம்ஸ் they have light in color. கேபிட்டலில் இருக்கவங்க தட் இஸ் டாமினன்ட் அண்ட் ஸ்மாலில் இருக்கிறது தட் இஸ் அ ரெசசிவ் டார்க் கலர்டு, அதுக்கப்புறமா லைட் கலர்டு. சம் ஆஃப் த டைம்ஸ் வந்து மிடில் கலரில் வந்துடும். த 3 recessive alleles have an intermediate skin color. Okay, intermediate skin color manner. Genotype would be determine the darkness or the lightness of the skin of an individual. ஸோ அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து டார்க் கலர் வரணுமா இல்லை லைட் கலர் வரணுமா பேஸ்ட் அப்போ வந்து அங்கே அந்த பேராகிற அந்த குரோமோசோம்ஸ் அந்த ஜீனோடைப் ரேஷியோ பொறுத்து தான் இருக்கும். ஸோ வந்து இங்கே பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். இப்போ ஒருத்தர் வந்து டாலாக இருக்காருன்னா டெஃபினெட்லி அவங்க ஜீன்ஸில் வந்து ஏதோ ஒரு டால்க்கான ஜீன் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த ஜீன் வந்து சிங்கிள் ஜீன் கிடையாது, தட் இஸ் மல்டிபிள் ஜீன்ஸ். ஓகே, அலிலீஸ் வேறு ஜீன்ஸ் வேறு. அலிலீஸ் வந்து விச் அக்கர்ஸ் ஒன்லி இந்த பாப்புலேஷன். ஜீன்ஸ்ன்றது ஹியூமன்லேயே இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல்லையே ஜீன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து மல்டிபிள் ஜீன்ஸ் மூலமா கண்ட்ரோல் செய்கிறாங்கன்னா ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். நேம்லேயே இருக்குது பாருங்கள், பாலின்னா நிறைய, ஜெனிக்னா ஜீன்ஸ், பாலிஜீன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் நிறைய ஜீன்ஸ். ஒரு கேரக்டர் ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு கேரக்டர் 2 or 3 ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சு. the concept is called polygenic inheritance. This is the concept they were given here. Let me erase this and move to next concept, that is pleiotropy. ஆக்சுவலி இதுலேருந்து இந்த குட்டி குட்டி டாபிக்ஸ்லேருந்து வேறு ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். பிளியோட்ராபி அப்படின்னா சிங்கிள் ஜீன் கேன் எக்ஸிபிட் மல்டிபிள் ஃபினோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன். இப்போது ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் இருக்குது, அந்த சிங்கிள் ஜீன் வந்து விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ். இப்போது they were given example such gene is called pleiotropy gene. ஸோ ஃபினோடைப்பிக்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசீஸ் கண்டிஷன்ஸ் ஃபீனோல் கீட்டோனூரியா அப்படின்ற டிசீஸ் கண்டிஷன்ஸில் வந்து ஃபினைல் அலனின் அப்படின்றது ஒரு அமினோ ஆசிட் வந்து ஒரு என்சைம் இல்லாததால், அதாவது ஃபீனோ அலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் இல்லாததால் இது வந்து விச் லீட்ஸ் டு ஃபினோடைபிக் சேஞ்சஸ். நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா மென்டல் ரிட்டார்டேஷன், பிரெயின் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறமா ரிடக்ஷன் இன் ஹேரு, அதுக்கப்புறமா ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஸ்கின்னுடைய கலரும் இருக்காது. ஃபீனைல் கீட்டோனூரியா அப்படின்ற ஒரு டிசீஸ் கண்டிஷன் தான் இங்கே வந்து they were given எக்ஸாம்பிள் ஃபார் பிளியோட்ராபி. சிங்கிள் ஜீன் வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் ஆகும். அங்கே வந்து பாலிஜெனிக் வந்து ஹைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை விச் இஸ் கண்ட்ரோல் பை 3 ஜீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து பிளியோட்ராபியில் வந்து ஒரு சிங்கிள் ஜீன் வந்து விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மல்டிபிள் கேரக்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் they were given is ஃபீனைல் கீட்டோனூரியான்றது ஒரு டிசீஸ்டு கண்டிஷன். அது எதனால் இருந்தால் டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் த ஃபீனைல் அலனின் வந்து ஒரு அமினோ ஆசிட், ஃபீனைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் ஆப்சண்ட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு இந்த ஃபினோடைபிக் சேஞ்சஸ்லாம் நடக்குது. ஃபினோடைபிக்னால் ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடியாது எல்லாமே ஃபினோடைபிக் சேஞ்சஸ். ஜீனோடைபிக்னால் நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ். என்னென்ன ஃபினோடைபிக் சேஞ்சஸ் நடக்கும்? மென்டல் ரிட்டார்டேஷன், ரிடக்ஷன் இன் ஹேர் அண்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் we are moving to the concept
செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து விச் இஸ் அ பிக் சாப்டர், அதுக்கப்புறமா கான்செப்ட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இட் வுட் டேக் டைம். ஸோ 1 or 2 times நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் ஸ்கோப் இன் திஸ் சாப்டர். செக்ஸ் டிட்டர்மினேஷன், as already we know, ஹெங்கிங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ், ஹெங்கிங் could trace a specific nuclear structure in the spermatogenesis. In few insects it was observed by him 50% of the sperm received the structure. ஆக்சுவலாக வந்து ஹெங்கிங் அப்படின்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறாரு ஒரு இண்டிவிஜுவலில். இப்போ ஃபீமேல்ஸ்னால் எக்ஸ்எக்ஸ் இருக்கும், மேல்ஸ்னால் எக்ஸ்ஒய். இந்த கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சது வந்து ஹெங்கிங் அப்படின்ற சயின்டிஸ்ட். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, initial clue, okay, the mechanism of sex determination has always a puzzle. The initial clue about the genetic information of sex determination, சில எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் இன்செக்ட்ஸில் வந்து சில எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ண பிறகு தான் ஹியூமன்ஸில் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஒரு சில ஃபியூ இன்செக்ட்ஸில் பார்க்கும்போது 50% ஆஃப் த ஸ்பெர்ம் கேரக்டர் மட்டும்தான் இருந்தது. ஒரு சில இன்செக்ட்ஸ் கூட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்ற ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்னால் ஸ்பெர்ம் போய் எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுறது ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். அதில் பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஸ்பெர்மோட கேரக்டர் வந்து வெறும் 50% தான் இருக்குது. மற்ற 50% did not receive. ஸோ எங்கே போச்சு, ஹெங்கிங் கிவ் நேம் ஆஸ் எக்ஸ் பாடி அப்படின்ட்டு. he could not explain in significance. ஓகே, ஸோ ஒரு இன்செக்டில் ஃபஸ்ட்டு தேவர் ஐடென்டிஃபைட், ஒரு இன்செக்டில் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க ஸ்பெர்மோடைய கேரக்டர் 50% தான் இருக்குது. ஸோ இன்னொரு 50% கேரக்டர் என்ன அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ தட் இஸ் வை த கிவன் த நேம் எக்ஸ் குரோமோசோம். இட் வாஸ் அப்சர்வ்ட் in the most of the insects. The sex determination is XO type. Most of the insects la in the this is the previous year they were asked in Neet. Most of the insects la they follow the XO pattern. XO pattern, okay va. All the eggs, erase this, okay. எக்ஸோ டைப் இன்செக்ட்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைப் வந்து எக்ஸோ டைப். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் த எக்ஸ் பியர்ஸ் அண்ட் அடிஷ்னல் எக்ஸ் குரோமோசோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். அதில் 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஆட்டோசோம்ஸ் அண்ட் லாஸ்ட் 1 பேர் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஓகேவா. ஓகே. On the other hand, some of the sperms bear a X chromosome, whereas some do not. X chromosomes become females, and those fertilized by the sperms, they do not have X chromosomes, become males. என்ன சொல்கிறாங்க, X chromosomes இருக்கிறது எல்லாமே ஃபீமேல்ஸ், X chromosomes இல்லாதெல்லாம் மேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தே வேர் செட் லைக் தட். ஆட்டோசோம்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த 1 pair of chromosome is called sex chromosome. So and the rest of the pair of chromosomes is autosomes. So grasshopper is the example for exotype. இதுவும் they were asked in a Neet previous year question. grasshopper என்றது exotype of sex determination. ஓகேவா. These observations lead to the investigation. Okay, they were given இங்கே வந்து some of the insects. ட்ரோசோஃபிலா அப்படின்ற இன்செக்டை ஸ்டடி பண்ணவர் வந்து மார்கன். ஸோ இப்படி தான் நம்ம லிங்க் பண்ணி படிக்கணும். மார்கன், ட்ரோசோஃபிலா, மெலனோகிளாஸ்டர். ஸோ இங்கே வந்து இங்கே ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் சொன்ன இல்லைங்களா, ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ட்ரோசோஃபிலா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஹேவ் எ சிமிலர் கேரக்டர். ஸோ அதனால ஹியூமன் பீயிங்ஸ் பதிலாக they were used the fruit flies, that is a ட்ரோசோஃபிலா மெலனோகிளாஸ்டர். மேல்ஸில் வந்து XY இருக்கும் அண்ட் ஃபீமேல்ஸில் XX இருக்கும். பட் இன் மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸில் வந்து மேல்ஸ்க்கு வந்து ZZ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதாவது ஹோமோசைகஸ், இது ரெண்டும். இது ஹோமோசைகஸ், ஹெட்டரோசைகஸ், பிகாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இங்கே பேர்ட்ஸில் வந்து மோஸ்ட் ZW இது வேறு இருக்கிறதால இது ஹெட்டரோசைகஸ். இதில் வந்து ஹோமோசைகஸ். ஆப்போசிட் பேட்டர்ன் வில் பி ஃபாலோட் இன் பேர்ட்ஸ். இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரூட் ஃப்ளைஸ்க்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் சேமாக இருக்கும் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பேட்டர்ன். பட் இன்செக்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். Okay, this was the concept they were explained here. அதுக்கப்புறமா வந்து
what is the okay, XO type and XY? In both the cases, males produce two different types of gametes without the X chromosome, gametes with X chromosome and with some Y chromosome. Such type of sex determination, XO and XY. இதில் வந்து எக்ஸ் வந்து ஒரு இடத்துல இல்லை, ஸோ கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் கால்ட் மேல் ஹெட்டரோஜெனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டரோஜெனிட்டி, இந்த சைட் எக்ஸ்ஓ இருக்குது, இந்த சைட் XY இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் ஹெட்டரோஜெனிட்டி. XY அப்படின்னாலே மேல், கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் மேல் ஹெட்டரோஜெனிட்டி. அண்ட் ஃபீமேல் ஹெட்டரோஜெனிட்டி வந்து டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் ஆஃப் த சேம் செக்ஸ். In this case, the total number of the chromosomes in both the males and females, but two different types of gametes produced by females. In order to distinction mechanism of sex determination, yes, they were female heterogeneity na adla வந்து XX chromosomes and XY chromosomes இருக்கும். So that is a female heterogeneity. But two different types of gametes in terms XX produce ஆகும், XY produce ஆகும் in females. No, females வந்து is always XYன்றது மேலுக்கு, ஓகேவா. XX always by females. Males exhibit XO and XY, but females exhibit XX pattern மட்டும்தான். So they are called as female heterozygosity. Same here, நம்ம சொன்ன மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து ZZ and ZW pattern. It's okay. Sex determination in humans, this is an important concept. XX இருந்ததுன்னா female, XY அப்படின்னா மேல், கரெக்டாக. ஸோ ஃபீமேல்ஸ் கிட்ட XX மட்டும்தான் இருக்கும். மேல்ஸ் கிட்ட தான் 50% ஆஃப் த, இது ஒரு 50% இருக்கும் அண்ட் இது ஒரு 50% இருக்கும். 50% ஆஃப் த எக்ஸ் குரோமோசோம் அண்ட் 50% ஆஃப் த ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபீமேல் கிட்ட வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பேபி வந்து என்ன பேபி பிறக்க போகுது அப்படின்ட்டு மேல் உடைய ஸ்பெர்ம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ 50% ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஜாயின் ஆச்சுன்னா இட் மே ஃபார்ம் ஃபீமேல் ஃபார்ம் ஆகலாம், இல்லை 50% ஆஃப் ஒய் குரோமோசோம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒய் குரோமோசோம் வந்து போய் மீட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் அ மேல் பாயை ஃபார்ம் ஆகலாம். ஸோ this is the thing. And honeybee concept they were introduced here. Honeybee வந்து let me wait. Sex determination in honeybees, அதாவது the sex determination மற்றதுலலாம் என்னென்ன குரோமோசோம்ஸ் பைண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் வந்து நம்பர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஃபீமேலாக மேலா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. the female, the sperms and eggs develops as a female. ஃபீமேல் அப்படின்றது குயின் பீயாக இருக்கும், இல்லைனா ஒர்க்கர் பீயாக இருக்கும். விச் ஆர் ஃபர்டிலைஸ்டு எக்ஸ், ஸ்பெர்மு எக்கு ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஃபர்டிலைஸ் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிறது தான் ஃபீமேல்ஸ். அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ், எந்த ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் இருக்கிற எக்ஸ் விச் இஸ் கால்ட் ஆஸ் மேல், ட்ரோன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீமேலில் 32 குரோமோசோம்ஸ் இருக்கும் அண்ட் மேலில் வந்து வெறும் 16 குரோமோசோம்ஸ், ஓகேவா. இதுதான் இங்கே கான்செப்ட். The females have diploid 32 chromosomes, but the males are haploid. Diploid na 2 16s are 32, haploid na single, okay va. Diploid na 2n, haploid na 1n. N வந்து males are haploid in nature, having 16 chromosomes. This is called a haplodiploid sex determination system versus special haplodiploid sex determination. This is an important question to have to note. So honeybeesல தான் அந்த haplodiploid sex determination அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. Let me erase this. And next concept is mutation. Mutation na a sudden change in the genetic material. Results in the alteration of the DNA sequences. இப்போது டிஎன்ஏல வந்து ஒரு பாயிண்ட் போயிட்டு இருக்குன்னா, இப்போது ஒரு அமினோ ஆசிட் AUG TUG இந்த மாதிரி பேட்டர்ன் அமினோ ஆசிட் கோடிங்ஸ் போயிட்டுருக்குன்னா, இப்போது இந்த AUG அப்படின்றது which was replaced by CUG அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகுதுன்னா, ஸோ அதுக்கான கேரக்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். This is called mutation, a sudden change in the genetic material. DNA is a helix and continuously runs. So therefore loss ஒன்று delete ஆகணும், இல்லைனா புது அமினோ ஆசிட் வந்து அதில் வந்து இன்சர்ட் ஆகணும்.
which causes mutation and alteration in chromosomes. அதுக்கப்புறமா ஒரு சில அப்நார்மாலிட்டிஸ்லாம் ஒரு சில இந்த ஜீன் வந்து இருந்தால் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். நம்ம பின்னாடி வந்து டிசீஸ் கண்டிஷன்ஸ் நிறைய பார்ப்போம். அந்த டிசீஸ் கண்டிஷன்ஸ்லாம் என்ன பண்ணிங்கன்னா, ஸோ இந்த டிசீஸ் ஸோ எதனால் இந்த வருது, எந்த ஜீனில் என்ன டெலிஷன் ஆர் என்ன ஆட் ஆனால் இந்த டிசீஸ் வருது அப்படின்ட்டு நோட் பண்ணி வச்சுக்க, which is definitely useful for our examination purpose. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீன் புதுசாக ஆட் ஆகுது, ஒரு அமினோ ஆசிட் புதுசாக ஆட் ஆகுது, ஒரு அமினோ ஆசிட் வந்து டெலீட் ஆகுது, which causes a mutation. Chromosomal aberrationனா addition or deletion of the amino acid. ஸோ chromosomal aberration வந்து which causes cancer. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சேஞ்ச் ஏதாவது நடந்ததுன்னா சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் ஜிஎன்ஏ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நடந்தது, which is called as a point mutation அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மியூட்டேஷன் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ், the agents which causes mutation is called mutagens. மியூட்டேஷனை எந்தெந்த ஏஜெண்ட்டை வந்து நம்மளுக்கு உருவாக்குதோ காஸ் பண்ணுதோ they are called as mutagens அப்படின்னு சொல்லுவாங்க. However, there are many chemical and physical factors that induce mutation which called as UV radiation or can cause mutations in organism. இதுதான் மியூட்டேஷன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ தேவர் கிவன் அஸ் அ பெடிகிரி அனலைசிஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ், கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, மோஸ்ட்லி ரெட் அண்ட் க்ரீன் கலர் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எதுவும் இருந்திருக்காது, பட் வந்து அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பெடிகிரி அனலைசிஸ். ஸோ விச் இஸ் டினோட்டட் பை இந்த மாதிரி சிம்பிள்ஸில் தான் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாங்க. மேல் சர்க்கிளாக இருந்தால் ஃபீமேல், டைமண்ட் ஷேப் வந்து செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு, இதெல்லாம் ரெட் கலரில் வர்றது எல்லாமே டிசீஸ்டு கண்டிஷன் இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து மேட்டிங், இது வந்து மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ், இது வந்து பேரண்ட்ஸ் அபவுட் சில்ட்ரன் பிலோ, parents with male children with a diseased condition, இது வந்து unaffected offspring. ஸோ இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பெடிகிரி அனலைசிஸ். as I said earlier, நம்மளுடைய ஃபர்தர் ஜென்ரேஷன் வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய பாஸ்ட் ஜென்ரேஷனான ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் பெடிகிரி அனலைசிஸ். ஸோ DNA is a carrier of the genetic information, but the genetic information ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகிறது வந்து DNA தான், அந்த ஜீன்ஸ் தான் which are helpful to us. ஸோ இதுக்கப்புறமா வந்து based on genetic disorders வந்து can be broadly classified into two categories as Mendelian disorders and குரோமோசோமல் டிஸார்டர்ஸ். மெண்டலியன் டிஸார்டர்ஸ் இது அப்படின்ட்டு எதுக்காக சொல்கிறோன்னா, குரோமோசோமல் தியரி இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக வர்றது வந்து, அதாவது இந்த பெடிகிரி அனலைசிஸ் இந்த கான்செப்ட் வந்து which is completely linked with the மெண்டலியனுடைய பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் கால்ட் as மெண்டலியன் disorders and chromosomal disorders. Some of the example for the Mendelian disorders they were given as hemophilia, cystic fibrosis, sickle cell anemia, color blindness, phenylketonuria, thalassemia. So these are the examples of Mendelian disorders. Okay, in the Mendelian disorders they were given as a ஒன்று மெண்டலியன் டிஸார்டர்ஸ் கான்செப்ட் என்னென்னா, மெண்டலியன் டிஸார்டர்ஸில் கான்செப்ட் என்ன பார்த்தோம், அங்கே பி பிளான்ட்டில் என்ன பார்த்தோம், ஒரு டாமினன்ட் கேரக்டர் எக்ஸிபிட் ஆகுறது, ஒரு ரெசசிவ் கேரக்டர் எக்ஸிபிட் ஆகுறது. இப்போ வந்து ஒருத்தருக்கு டிசீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து வராமலையும் வரலாம். பிகாஸ் அவங்க உடம்புல இருக்கிற டாமினன்ட் அண்ட் ரெசசிவ், அவங்களுடைய வைஃபை பேஸ் பண்ணி டாமினன்ட் ஒரு ரெசசிவ் ஜீன் வந்து இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் அவங்க ஜென்ரேஷன் அவங்க சன்னுக்கு போகிறது வந்து பேஸ்ட் ஆன் அந்த பேரண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரைட்ஸ் இருந்ததோ அதுதான் அந்த டிசீஸ் கண்டிஷன் வந்து சனுக்கு போகிறதா இல்லையா, அவங்களுடைய கேர்ள் பேபிக்கு போகிறதா இல்லையா அப்படின்ட்டு பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ they were given for this is, இது வந்து டிசீஸ்ட் அஃபெக்டட் ஒரு அப்பா. சர்க்கிள் வந்து let me confirm this, circle வந்து ஃபீமேல். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஃபீமேல் ஆக்ட்ஸ் as a கேரியர், பட் ஃபீமேலுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸ் கண்டிஷனும் இருக்காது. பட் ஃபீமேல் ஆக்ட்ஸ் as a கேரியர் டு டிரான்ஸ்போர்ட் த டிசீஸ். கேரியர்னால் அந்த டிசீஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரி பண்ணி விட்டுறது. ஃபீமேல் வந்து டிசீஸ், ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே டிசீஸ்டு கண்டிஷன். ஃபீமேல் வந்து டிசீஸ்டு கண்டிஷனில் இருக்காங்க, மேல் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் மீட் ஆகும்போது
ஒரு ஹெல்த்தி ஃபீமேல் அண்ட் அதாவது ஒரு டிசீஸ்டு மேல் அண்ட் ஒரு டிசீஸ்டு ஃபீமேல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. டிசீஸ்டு ஃபீமேல்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனில் போய் அவங்களுக்கு பிறக்கிற ஒரு ஃபீமேலுக்கு வந்து டிசீஸ் கண்டிஷன் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரைட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது கிவன் த எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இந்த பெடிகிரி சார்ட் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி தான் ஆக்சுவலாக இது என்சிஆர்டி டைரக்ட் கொஷின்லேயே இருக்குது. ஒரு ரெட் கலர் அண்ட் ஒரு நார்மல் இருந்ததுன்னா தட் இஸ் டாமினண்ட். ரெண்டுமே நார்மல் கலரில் இருந்தால் தட் இஸ் அ ரெசசிவ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைட்டோனிக் டிஸ்ட்ராபி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சிக்கல் செல் அனிமியா. டாமினண்ட் அண்ட் ரெசசிவ். இது டாமினண்ட், இது வந்து ரெசசிவ். ஸோ டாமினண்ட் இஸ் மைட்டோனிக் டிஸ்ட்ராபி அண்ட் வந்து இன்னொன்று வந்து சிக்கல் செல் அனிமியா. ஸோ இதை அப்படியே டிட்டோவாக பார்த்துக்கிட்டாலும் டெஃபினெட்லி வில் கெட் த கொஸ்டின் ஃப்ரம் திஸ். அண்ட் குரோமோசோமல் மெண்டலியன் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ். ஒன்று டாமினன்ட் கேரக்டராக இருக்கும், இன்னொன்று ரெசசிவ் கேரக்டராக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து மெண்டலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அசஸ் இயர்லி சம் ஆஃப் த டிசீஸ் பேர்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. கலர் பிளைண்ட்னஸ். இப்போது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரெசசிவ் டிஸார்டர்ஸ் தான். இங்கே டாமினன்ட் மெண்டலியன் டிஸார்டரில் டாமினன்ட் ஆட்டோசோமல் டாமினன்ட் வந்து மைட்டோனிக் டிஸ்ட்ராபி மட்டும்தான். மற்ற எல்லாமே ரெசசிவ் டிஸார்டர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிஸார்டர். இது எதனால் வருதுன்னா இட் இஸ் த பேஷண்ட் இஸ் அனேபிள் டு டிஃப்ரென்ஷியேட் த கலர்ஸ். ரெட் அண்ட் க்ரீன் கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இது வந்து திஸ் இஸ் டியூ டு த மியூட்டேஷன் இன் சர்டன் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இந்த எக்ஸ் குரோமோசோமில் ஏதோ ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கிறதால இந்த கலர் பிளைண்ட்னஸ் வருது. இந்த கலர் பிளைண்ட்னஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மேல்ஸில் தான் நடக்கும். 8% இன் மேல்ஸ் அண்ட் 0.4% இன் ஃபீமேல்ஸ். பிகாஸ் ஃபீமேல்ஸ்க்கு ஹாவ் 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது, பட் மேல்ஸ் ஹாவ் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதால ஸோ அதில் நிறைய நடக்குது. கலர் பிளைண்ட்னஸ் இஸ் மோஸ்ட்லி அக்கர்ஸ் இன் மேல்ஸ். ஓகேவா. Males have only 1 X chromosome and females have 2 X chromosome. இங்கே வந்து they were given. பாருங்கள், the son of a woman who carries the gene has a 50% of chance of being colorblind. The mother is not herself a colorblind because the gene is recessive. மதரில் வந்து ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதால which is a recessive. ஸோ மதர் வந்து வெறும் கேரியர் மட்டும்தான் ஆக்ட் ஆவாங்க. the son of the woman who carries the gene 50% is colorblind. இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து ஓகேவா அவங்களுக்கு வந்து கேரியராக ஆக்ட் ஆகுறாங்க. கேரியர்னால் அந்த ஜீன் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து அவங்க மகனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. கேரியர் இன்டர்மீடியேட்டாக ஆக்ட் ஆகுறாங்க. அம்மாவுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்காது. மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் they don't have a கலர் பிளைண்ட்னஸ் because they have 2 X குரோமோசோம்ஸ். அம்மாவுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸாக இருக்குது. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் கேரியராக இருக்காங்க, அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் கிடையாது. ஸோ அதே வந்து சன்னுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சன் மே கெட் கலர் பிளைண்ட்னஸ். அதாவது சொன்னேன்னா 8% ஆஃப் மேல்ஸ் which are கலர் பிளைண்ட் பட் 0.4% ஃபீமேல்ஸ்க்கு. ஸோ the son have color blind but the mother does not have color blind. ஓகேவா. a daughter will not normally be color blind unless her mother is a carrier and her father is color blind. அவங்க அப்பா ஆக்சுவலாக வந்து என்ன கான்செப்ட்னா இப்போது மதர் வந்து கேரியராக இருக்காங்க கலர் பிளைண்ட்னஸ்க்கு, சன்னுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்துடுது. பட் வந்து டாட்டருக்கு வந்து எந்த கண்டிஷன், மதருக்கு மட்டுமே கலர் கேரியராக இருந்தாங்கன்னா டாட்டருக்கு கலர் பிளைண்ட்னஸ் வராது. மதருக்கு கேரியராக இருந்து ஃபாதர் வந்து கலர் பிளைண்ட்னஸாக இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி டாட்டருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வரும். பட் மதர் மட்டும் கேரியராக இருந்து ஃபாதர் நார்மலாக இருந்தாங்கன்னா டாட்டருக்கு மே நாட் கெட் கலர் பிளைண்ட்னஸ் which is unable to differentiate the red and green color. ஸோ மதர் வந்து கேரியராக ஆக்ட் பண்ணுவாங்க, சன்னுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வரும். ஹீமோஃபிலியா இது வந்து செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிஸார்டர். ஓகேவா. இதுவும் செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிஸார்டர். இஸ் ஆல்சோ த சேம் unaffected carrier to some of the male progeny. A single protein. இது ஹீமோஃபிலியா வந்து பிளட் கிளாட்டிங் டிஸார்டர். ஒரு சின்ன கட்டு வந்தாலும் பிளட் கிளாட்டிங்கை ஸ்டாப் பண்ண பிளட்டு வந்து கிளாட் ஆகுது, நான் ஸ்டாப் ப்ளீடிங். ஸோ த ஃபீமேல் இஸ் த கேரியர். இதுக்கும் வந்து the female is the carrier transmit the disease. ஓகேவா.
possibility of become hemophilic extremely rare. Females வந்து becomes hemophilic, the condition is extremely rare, because a mother of such female to be least carrier and father should be hemophilic. Okay, இதுவும் சேம் கண்டிஷன், செக்ஸ் லிங்க்டு ஆட்டோசோமல் ரெசசிவ் டிஸார்டர். இது வந்து ப்ளீடிங் டிஸார்டர், பிளட் வந்து ப்ராப்பராக கிளாட் ஆகாது. ஸோ ஃபீமேல் ஆக்சஸி கேரியர் விச் அஃபெக்ட்ஸ் த ஃபாதர் சன். ஸோ மேல்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஃபீமேல் வந்து ரேர் கேசஸ்லாம் அண்டர்கோஸ் ஹீமோஃபிலிக் கண்டிஷன். Queen Victoria has a number of hemophilic descendants. She was a carrier of this disease. Queen Victoria, எலிசபெத் குயின் விக்டோரியா தெரியும் இல்லைங்களா? ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு வந்து தேவர் அஃபெக்டட் வித் ஹீமோஃபிலியா. ஒரு சிங்கிள் கட்டு வந்தாலும் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இதுக்கு கேரியராக இருந்தது வந்து குயின் விக்டோரியா தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த கொஸ்டின் மே ஆஸ்கிங் சம் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ ஃபீமேல் வந்து கேரியர் ஆக்ட் ஆகும். மேல்ஸ் ஆர் கெட் ஈஸிலி அஃபெக்டட். இஸ் ஆல்சோ த செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் ட்ரைட். என்னென்னது ஹீமோஃபிலியா பார்த்தோம் அண்ட் கலர் பிளைண்ட்னஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து sickle cell anemia. Yes, I have to tell sickle cell anemia is an important concept in the HbA HbS இந்த மாதிரி கொஸ்டின் வச்சு நீட்டில் ரீசெண்ட் இயரில் கேட்டிருக்காங்க. Sickle cell anemia is an autosomal linked recessive trait that can be transmitted from parents to offspring. When both the partners are a carrier for the gene. The disease is controlled by a single pair of allele, that is HbA and HbS. One out of 3 possible genotypes only homozygous. இதில் வந்து genes HbA and HbS இதை ரெண்டுத்தையும் மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு க்ராஸ் பண்ணோன்னா வில் கெட் HbA அந்த XY எப்படி க்ராஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் கான்செப்ட் வரும் இங்கேயும். ஸோ அதில் வந்து த எக்ஸிபிட் த ஃபினோடைபிக் ரேஷியோ. இதில் வந்து HbS அண்ட் HbS மட்டும்தான் டிசீஸ்டு கண்டிஷன். மற்றது எல்லாமே ஹெட்டரோசைகஸ் இல்லைன்னா ஒன்று டாமினன்ட் காட்டும். HbS அப்படின்றது 2 வரும் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ டிசீஸ்டு கண்டிஷன். இது வந்து transmitted of the mutant gene, they exhibiting the sickle cell anemia. Mutation ஏதாவது நடக்குதால் sickle cell anemia நடக்கும். This is due to the defect. எதனால் அப்படின்னா due to the defect the amino acid glutamic acid. ஸோ இந்த இடத்துல glutamic acid which was replaced by valine at the 6th position of the hemoglobin, beta globin of the hemoglobin molecule. ஓகேவா? HbA அப்படின்றது குளூட்டமிக் ஆசிட் இருக்குது, HbS அப்படின்றது வேலின் இருக்குது. குளூட்டமிக் ஆசிட் which was replaced by valine at the 6th position of the globin of the hemoglobin molecule. GAG வந்து GUG சேஞ்ச் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதாவது சொன்னேனே, ஒரு சின்ன அடிஷன் ஆஃப் அமினோ ஆசிட் ஒரு டெலிஷன் ஆஃப் அமினோ ஆசிட் கேன் காஸ் மியூட்டேஷன் which can be passed from one generation to another generation also. The mutant hemoglobin molecule undergo polymerization as a low oxygen tension. ஓகேவா? ஸோ அதனால் அதோட ஷேப் வந்து சேஞ்சஸ் ஃப்ரம் பைகான்கேவ் ஷேப்பில் இருந்து சிக்கிள் செல் ஷேப்க்கு கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சிக்கிள் செல் அனிமியா. அண்ட் ஃபீனைல் கீட்டோனூரியா வந்து இஸ் அ இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் அஸ் இன்ஹெரிட்டட். இதுவும் ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரைட். ஃபஸ்ட்டு 2 வந்து செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் 1, இது நெக்ஸ்ட் 2 வந்து ஆட்டோசோமல் மீன்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸாக ஆட்டோசோமல் ரெசசிவ் trait. The individual is affected due to the lack of the enzyme phenyl alanine hydroxylase அப்படின்ற enzyme. ஃபீனைல் அலனின்லேருந்து தைரோசினாக கன்வெர்ட் ஆனால் தான் நம்ம பாடிக்குள்ளே போய் அட்ரினலின் நார் அட்ரினலின் ஹார்மோன்ஸாக உள்ளே போகும். ஸோ இந்த என்சைம் வந்து டிஃபிஷியன்சி இருக்கிறதால ஃபீனைல் அலனின் வந்து நம்ம பாடியிலேயே அக்குமுலேட் ஆகிட்டு ஃபீனைல் பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். அக்குமுலேஷன் ஆஃப் தீஸ் இன் பிரெயின் ரிசல்ட்ஸ் இன் ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன்லாம் வரும். தீஸ் ஆல்சோ எக்ஸ்கிரிட்டட் த்ரூ யூரின் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பூர் அப்சார்ப்ஷன் த்ரூ கிட்னி டியூ டு லேக் ஆஃப் என்சைம். ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் வந்து டிஃபிஷியன்சியாக இருக்கிறதால ஃபீனைல் அலனைன் வந்து தைரோசினாக கன்வெர்ட் ஆக முடியாது. ஸோ ஃபீனைல் அலனைன் வந்து நம்ம பாடியிலே டெபாசிட் ஆகிட்டு
டெபாசிட் ஆகிட்டு ஃபீனைல் பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும், which is toxic to our body. So this is a condition called phenylketonuria. And thalassemia is also the autosomal linked recessive blood disease transmitted from parents to offspring. இது வந்து ஆல்ஃபா தலாஷிமியா அண்ட் பீட்டா தலாஷிமியா. ஆல்ஃபா தலாஷிமியா மீன்ஸ் ஹீமோக்ளோபினில் 2 செயின் இருக்கும், ஆல்ஃபா செயின் அண்ட் பீட்டா செயின். ஸோ ஆல்ஃபா செயினில் வந்து some changes in is a bleeding disorder. Alpha thalassemia வந்து the production of the alpha globin chain is affect. alpha chainல ஏதாவது ஒரு இது கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா that is alpha thalassemia, and பீட்டாவில் ஏதாவது இருந்ததுன்னா பீட்டா thalassemia. The alpha thalassemia is controlled by 2 crossly linked. ஆல்ஃபா தலாஷியமில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா HbA1 HbA2 அப்படின்ற ஒரு குரோமோசோம் 16 of each parent and it is observed அதில் இருந்து due to ஆல்ஃபா தலாஷிமியா. ஆல்ஃபா குளோபின் அண்ட் பீட்டா குளோபின் தெரியும் கரெக்டாக. ஆல்ஃபாவில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் தட் இஸ் ஆல்ஃபா தலாஷிமியா, அண்ட் பீட்டா குளோபினில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கிறது தட் இஸ் பீட்டா தலாஷிமியா. ஆல்ஃபா தலாஷிமியா எப்படி வருதுன்னா HbA1 HbA2 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸில் வந்து சம்திங் ஏதாவது அட் த 16th குரோமோசோமில் ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடந்திருந்தால் தலாஷிமியா ஆல்ஃபா தலாஷிமியா வரும். பீட்டா தலாஷிமியா இஸ் கண்ட்ரோல்டு பை சிங்கிள் ஜீன் HBB அப்படின்ற ஒரு ஜீன் which is in the 11th part of the குரோமோசோமில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா பீட்டா தலாஷிமியா வரும். ஆல்ஃபா தலாஷிமியா அண்ட் பீட்டா தலாஷிமியா. சிக்கல் செல் அனிமியா வந்து குளுட்டமிக் ஆசிட் which was replaced by வாலன். ஆட்டோசோமல் ரெசசிவ் லிங்க் ட்ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன டிசீஸ் கண்டிஷன் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு மட்டும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் குரோமோசோம் I'll to provide the notes. Soon I have some work, so definitely I'll soon post the notes. And Sunday, as I said earlier, we have a mock test about what are the chapters that we completed till now. So I'll send the question paper in Telegram channel, so make a note of it. Okay, chromosomal disorders. இப்போ மெண்டலியன் டிசார்டர்ஸ் முடிஞ்சிச்சு. குரோமோசோமல் டிசார்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். குரோமோசோமல் டிசார்டர்ஸ் இது என்னன்னா டியூ டு த ஆப்சன்ஸ் ஆர் எக்ஸஸ் அப்நார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த குரோமோசோம். குரோமோசோம்ஸில் ஏதாவது ஒரு அடிஷன் ஒரு டெலிஷன் ஏதாவது நடந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் குரோமோசோமல் டிசார்டர்ஸ். Failure of segregation of chromatids during cell division of the cell cycle, gain or loss of chromosomes. Cell division நடக்கும்போது ஏதாவது ஒரு குரோமோசோம் வந்து அடிஷன் ஆர் டெலிஷன் லாஸ் கெயின் நடக்கிறது வந்து டியூரிங் த செல் டிவிஷன் ப்ராசஸ் நடக்கிறது வந்து இந்த கண்டிஷன் இஸ் கால்ட் அனுப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் they were given the example டவுன் சிண்ட்ரோம் வந்து எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் ஒரு குரோமோசோம் வந்து 21st பொசிஷனில் வர்றது வந்து டவுன் சிண்ட்ரோம். அதுக்கப்புறமா டர்னர் சிண்ட்ரோம் வந்து ரிசல்ட்ஸ் டியூ டு த லாஸ் ஆஃப் ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து ஃபீமேல்ஸில் இருக்காது. ஸோ தட் இஸ் அ கண்டிஷன் கால் டர்னர் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் அண்ட் டர்னர்ஸ் சிண்ட்ரோம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அனுப்ளாய்டினா செல் டிவிஷனில் ஏதாவது ஒரு லாஸ் ஆர் கெயின் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஏதாவது நடந்ததுன்னா அந்த கண்டிஷன் இஸ் கால் அனுப்ளாய்டி. அதுக்கப்புறமா சைட்டோகினஸ், ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகினஸ் ஆஃப்டர் telophase of cell division, increase in the whole set of the chromosomes. The phenomenon is known as a polyploidy. Increase in the whole set of the chromosomes. ஏதாவது ஒரு குரோமோசோம் 2 குரோமோசோம்னா அனுப்ளாய்டி during the cell division. Failure of the cytokinase process. Cytokinesisனா செல் செப்பரேஷன் நடக்காமலே டெலோஃபேஸ்லேயே நின்றுடுறது. ஸோ அந்த டைமில் வந்து லார்ஜ் ஹோல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வில் பி ஃபார்ம்டு தேர். த ப்ராசஸ் கால்ட் பாலிப்ளாய்டி. பாலினா நிறைய. ஸோ ஓகே, ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சதான் we have 23 pairs of chromosomes. அதில் 22 வந்து ஆட்டோசோம்ஸ் and 23rd pair of chromosomes is the sex chromosome. Okay, some of the chromosomal disorders they were given here which leads to a serious complications: Down syndrome, Turner syndrome and Klinefelter's syndrome. This is also the most important question they were asked in it. Almost we can expect 4 to 5 questions from this chapter. டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா அடிஷ்னல் காப்பி ஆஃப் த குரோமோசோம் அட் த 21st பொசிஷனில் அடிஷ்னல் காப்பி ஆஃப் த குரோமோசோம் தட் இஸ் ட்ரைசோமி XXYயாக இருக்கலாம். ஓகேவா,
நார்மலாக எக்ஸ் தான் இருக்கும். ஸோ XXY, ஸோ ட்ரைசோமி 3 இருக்கு இல்லைங்களா, ட்ரைசோமி ஆட் 21, ட்ரைசோமி 21 அப்படின்னு கொடுத்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை லாங்டன் டவுனு. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு எப்படிலாம் இருக்குன்னா, ஃபரோட டாங்க, பார்ஷியலி ஓப்பன் மவுத், பாம் வந்து இந்த உள்ளங்கையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபிசிக்கல் அண்ட் சைக்கோமோட்டர் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் இஸ் ரிட்டார்டட். டவுன் சிண்ட்ரோம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம்ஸ் அட் த 21st பொசிஷன், ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் ஃபில்டர்ஸ் syndrome is, this is a genetic disorder also caused due to the presence of additional copy of X chromosome result in the karyotype. 46 chromosomes தான் நம்மளுக்கு. பட் இது வந்து Klinefelter syndrome வந்து 47 chromosomes. ஓகேவா, leads to the feminine development. Such individuals are sterile. Such individuals are sterile. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Such individuals are sterile. இப்போ வந்து such an individual has a overall masculine development, however the feminine development is also expressed. Such an individual has overall masculine development இருக்கும், பட் he or she may be expressed some of the feminine development also. Such individuals are sterile. இதுக்கு மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். both the characters they will express 47 chromosomes இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் டர்னர் சிண்ட்ரோம்னா ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் ஒரு எக்ஸ் குரோமோசோம். இது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம் 45 chromosomes XO. Such females are sterile and ovaries or rudimentary besides a future including the lack of secondary sexual characters. They too sterile. Okay. Klinefelter and Turner syndrome, they too sterile. ஒன்று அடிஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ், இன்னொன்று டெலிஷன் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். மேலேயும் அடிஷன் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். they were given diagrammatic genetic disorders. Klinefelter syndrome ஒன்று அண்ட் டர்னர் syndrome ஒன்று கொடுத்துருக்காங்க. So this is the concept of the whole chapter. It took almost 2 hours of time to complete this chapter. So mention a time, allocate the time for this chapter and try to complete this. Thank you. Hope you all enjoy the class. Thank you.